தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோசுவா 6:16 வாசிக்க பார்க்கலாம். 7ஆம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ 6 நாள் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாள் 7வது விசை 7வது முறை சுற்றி வந்த பொழுது யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் சத்தமிட்டு ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்ல ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. ஜனங்கள் எரிகோவை சுதந்தரித்தார்கள். இதுல இந்த யோசுவா சொன்ன வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இது எப்படி சொன்னார்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆரம்பத்திலே யோசுவாவுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? இந்த 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோசுவாவே, நான் பட்டணத்தை உன் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டேன், உங்களுக்கு நான் வெற்றியை கொடுத்து விட்டேன். இது எங்க சொல்றான்னு கேட்டீங்கன்னா, யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 15 வசனத்தில் சேனையின் அதிபதியாகிய கர்த்தர் யோசுவா முன்பாக நின்று, நான் சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன்னு சொல்றார். யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் எரிகோவின் மீது ஒரு வெற்றியை கொடுக்கும்படியாகத்தான் வந்திருக்கிறார். அப்படி யோசுவாவுக்கு முன்பாக வந்து நின்ற ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை தான். அங்கதான் அதை சொல்லியிருக்கணும், நான் பட்டணத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன், அந்த எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த புருஷரையும் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். அதை தான் இப்போ யோசுவா சொல்றாருங்க. பட்டணத்தை நம் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை யோசுவா விசுவாசித்து ஜனங்களுக்கு சொல்லுங்க. அந்த வார்த்தையை ஜனங்கள் விசுவாசித்தார். ஆகவே தான் சொல்ற வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம். இந்த எரிகோவின் வெற்றிங்கிறது ஏதோ மனுஷ முயற்சினால் வந்ததல்ல, மனுஷ பலத்தினால் வந்ததல்ல, மனுஷ யோசனை, மனுஷனுடைய யுத்த தந்திரத்தினால் வந்ததல்ல. இந்த எரிகோவின் வெற்றிங்கிறது முழுக்க முழுக்க கர்த்தரால் உண்டான வெற்றி, ஆண்டவரால் உண்டான வெற்றி. அதை கொடுப்பதற்கு முன்பு அவர் சொன்ன வார்த்தை, நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நமக்கு பலமாயிருந்து, அவரே யுத்தத்தில் வல்லவராயிருந்து அவர் கிரியை செய்யும் பொழுது தான் அந்த அலங்கம் கீழே விடுகிறது. அத்தனைக்கு சொல்கிறா, கத்திரி பிள்ளை, இதுவரையிலும் நீ எவ்வளோ பிரயாசப்பட்டு உங்க சாமர்த்தியம், உங்களோட அனுபவம் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறதா? பயப்படாதீங்க, அங்கிருந்து தான் ஒரு அற்புதத்தை, தம் திட்டத்தை தொடங்க போகிறார். ஆகவே நீங்க பயப்படாதுங்க, தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரை உயர்த்துங்க. உங்கள் மூலம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.